Hi everyone, welcome back to the channel. இன்னைக்கு கிளாஸ் 10ஓட ஃபஸ்ட்டு 2 சாப்டரோட டெஸ்ட் கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டர் ரியல் நம்பர்ஸ் அண்ட் பாலினாமியல்ஸ் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஓகே, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷத்துக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன், யூஸ் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா, இஃப் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராடிக் பாலினாமியல், ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a plus 1x plus b. இதோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபா வந்து 2, பீட்டா வந்து -3. இந்த ரூட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் 0ன்னு வரும். சரியா? ஸோ அதை வச்சு 2 ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிக்கிறோம். அந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு தரலாம். அப்போ 2ன்னு கொடுத்தானா வரும் பாருங்க. 2 2 சார் 4 ப்ளஸ் a plus 1 into 2 plus b equal to 0. அப்போ 4 plus 2a plus 2 plus b equal to 0. 2a plus b 2a plus b 4 plus 2 6, அது அந்த சைட் போச்சுன்னா -6. இப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறேன், x is equal to -3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். -3 சப்ஸ்டியூட் பண்ணனா -3 into -3 plus 9 ஆகிடும். ப்ளஸ் a plus 1 into -3 plus b equal to 0. 9 -3a -3 plus b equal to 0. -3a plus b. 9 -3 வந்து 6, அந்த சைட் போச்சுன்னா -6. ஸோ 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2a plus b equal to -6. செகண்ட் ஈக்குவேஷன் -3a plus b equal to -6. ஸோ இதில் ரெண்டுத்துலேயும் b இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சைன் மாற்றிக்கிறேன். இது ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் b மைனஸ் b கேன்சல் ஆகிடும். +6 - 6 கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ 5a equal to 0. அப்போ ஏவோட வேல்யூ 0. சரியா? a 0 அப்படின்னும் போது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2a plus b equal to -6. இந்த பார்ட் 0 ஆகிடும். அப்போ b வந்து -6. ஸோ b வந்து -6. ஆப்ஷன் 0, -6. 0, -6 ஆப்ஷன் டியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த நம்பர் ஆஃப் பாலினாமியல்ஸ் ஹேவிங் த ஜீரோஸ், ஆல்ஃபா வந்து -2, பீட்டா வந்து 5. சரியா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் பாலினாமியல்ஸ் ஹேவிங் த ஜீரோஸ் -2 and 5 இஸ் பாலினாமியல் அப்படின்னும் போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டா. ஸோ சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னும் போது -2 + 5 அப்படின்னும் போது 3ன்னு வரப்போகுது. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு -10. ஸோ இதை வச்சு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் கேன்னு போட்டு கே இன்ட்டு என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்டா. சம் ஆஃப் த ரூட்டு மைனஸ் சம் ஆஃப் த ரூட் வந்து 3x, இது வந்து -10 ஈக்குவல் டு 0. சரியா? ஸோ இப்போ இந்த கேக்கு வந்து எத்தனை வேல்யூ வேணால் தரலாம். 1 தரலாம். 1 கொடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x -10. 2 கொடுத்தனா 2x ஸ்கொயர், 2 3s are 6 -20. 3 4 5 எது வேணால் கொடுக்கலாம். அப்போ மோர் தென் 3 வந்துட போகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் 2 integers a and b, a வந்து x³ y², b வந்து xy³ வேர் x and y are the prime numbers, find HCF. HCF கேட்டிருக்காங்களா? HCFனா ரெண்டுத்துலேயும் இருக்கிற காமன் நம்பர்ஸ் மட்டும். ஹையஸ்ட் அப்படின்னும் போது இதோட லோயஸ்ட் பவர் எடுத்துங்க. இது 1, அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக x⁻1 இருக்குது. ஸோ லோயஸ்ட் பவர் வந்து y². ஸோ இதுதான் வந்து HCF. அப்போ HCFோட வேல்யூ x⁻1 y². ஆப்ஷன் பி கரெக்ட். ஆல்சோ ஃபைண்ட் த எல்சிஎம். எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம், ஹையஸ்ட் பவர் எடுப்போம். ஹையஸ்ட் பவர்னா x³ y³. சரியா? ஸோ அப்படியே இந்த பேரில் இருக்கிறதுக்கு மாற்றி யோசிக்கணும். எப்படின்னா ஹையஸ்ட் பவர்னா லோயஸ்ட் பவர், ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற லோயஸ்ட் பவர். எல்சிஎம்னா ரெண்டுத்துலேயும் இருக்கிற ஹையஸ்ட் பவர் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த ரேஷியோ பிட்வீன் த எல்சிஎம் அண்ட் HCF. ஸோ எல்சிஎம் அண்ட் HCF ஃபஸ்ட்டு எல்சிஎம் HCF கண்டுபிடிக்கணுமா? என்னென்ன நம்பர் இருக்குது? 5. 5 வந்து 5 × 1ன்னு எழுதிக்கலாம். 15 வந்து 5 3 × 1, 5 3s are 15. 20 வந்து 2 10s are 2 5s are அப்போ 20 வந்து 2 × 2 × 5. ஸோ HCF எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, 5 இருக்குது. சரியா? ஸோ அப்போ HCF வந்து 5, எல்சிஎம் வந்து 5 ஒரு முறை போட்டால் போதும். மற்ற நம்பர்லாம் ஒரு முறை எழுதணும். இந்த 2 எழுதலாம். 2 × 2 × 3. அந்த 1 போட்டாலும் போடலினாலும் ஒன்று தான். அப்போனா வரப்போகுது 2 2s are 4, 4 5s are 20, 20 × 3 60. ஸோ எல்சிஎம் வந்து 60. இவங்க எதோட ரேஷியோ பிட்வீன் எல்சிஎம் பை HCF கேட்டிருக்காங்க. எல்சிஎம் வந்து 60,
இது 5 5 1s are 5 12s are 12:1. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இஃப் ஏ வந்து 2n + 13, பி வந்து n + 7, where n is the natural number, then HCF of A and B. HCF of A and B. இப்போ இது எப்படி பண்ணலாம் பாருங்கள். HCFனா அது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா? ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரு இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம என்னென்னலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா 1 2 3 4 5 6 எதோலாம் அப்படியே பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இங்கே 13 7 இருக்கா? ஸோ 13க்கும் 7க்கும் காமன் எதனா இருக்கானா? எதுவுமே கிடையாது. அப்போ HCF வந்து என்னன்னு போட்டுக்கணும் அப்படின்னா 13க்கு 7க்கு எதுவும் இல்லைல்ல. அப்போ இதோட ஆன்சர் வந்து 1ன்னு வரப்போகுது. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1ன்னு வரப்போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். There are 576 boys, 448 girls in the school. That are to be divided into equal sections either of boys or girls alone. Boys தனி class, girls தனி class. The total number of sections thus formed. Total number of sections formed எப்படி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 576 2 2s are 4, 1 2 8s are 16, 1 2 8s are 16, 2 1s are 2 4s are 2 4s are 2 7s are 2 2s are 2 3s are 6, 1 2 6s are 12, 2 1s are 2 8s are 2 9s are 3 3s are. அப்போ இதை வந்து 2 1 2 3 4 5 6 2 power 6 into 3 square 576. இப்போ அதே மாதிரி 448 ஸ்ப்ளிட் பண்ணனா 2 2s are 2 2s are 2 4s are 2 1s are 1s are 2 2s are again 2 5s are 10, 1 2 6 are 12, 2 2s are 4, 1 2 8s are 16, 2 1s are 2 4s are 2 7s are 14. அப்போ 1 2 3 4 5 6 6 2 power 6 into 7 4 4 8. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF வந்து 2 power 6. 2 power 6 அப்படின்னும் போது 2 power 6னா 2 2s are 4, 4 2s are 8, 8 8 2s are 16, 16 into 4, 16 into 4 4 4s are 4 6 are 24, அப்புறம் 64. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 64. சரி, அப்போ இந்த கிளாஸை 64 64ஆக தான் பிரிக்க முடியும். ஒரு செக்ஷனில் மேக்ஸிமம் 64ஆக வச்சு போட்டுக்கலாம். சரியா? இப்போ 576 டிவைடட் பை 64 பண்ணுங்கள். அதே மாதிரி 448 டிவைடட் பை 64 பண்ணுங்கள். அப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாமா? 4 டேபிள்ஸில் பண்ணி பார்க்கலாம். 4 1s are remaining 2, 4 5s are 24, 6 are 24, 4 1s are 4, 4 4s are 16, 1 4 4s are 16. அதே மாதிரி பண்ணும்போது 4 4s are 4 3s are 12, remaining 2, 4 6s are 24, 4 9s are இது வந்து 9 வருது. எது 576. அப்போ பாய்ஸுக்கு வந்து 9 கிளாஸ் வேணும். கேர்ள்ஸுக்கு எத்தனை கிளாஸ் வேணும் அப்படின்னா இதுவுமே 4 டேபிள்ஸு. 4 1s are 4, remaining 2, 4 6 are 24, 1 1 2, 4 4s are 16, 4 2s are 8, 9 10 11 3, 4 8s are 32, 4 1s are 4 7s are. அப்போ கேர்ள்ஸுக்கு 7 கிளாஸ். 9 + 7 கிளாஸ். 9 + 7 அப்படின்னும் போது 16 கிளாஸஸ் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இந்த HCF of 2 4 7 2 1 2 8 4 and the number n இது மூணுத்துக்கும் HCF வந்து 12. HCF வந்து 12. அதே மாதிரி LCM வந்து நான் வருது 2 power 3 3 square 5 into 10 cube into 107. சரியா? ஸோ இப்போ வாட் இஸ் த நம்பர் n? இந்த நம்பர் n எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஸோ 2 4 7 2ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 2 4 7 2 கண்டுபிடிச்சுன்னா 2 1s are 2 2s are 2 3s are 6, 1 2 6 are 12, 2 6 are 12, remaining 2 1s are remaining 2 8s are 16, 2 3s are 0 போட்டு 2 9s are 3 1s are 0, 3 3s are 103. எதுலேயோ போகாது. ஓகேவா? அப்போ 2 cube into 3 into 103. அதே மாதிரி 1 2 8 4 ஃபேக்டர் பண்ணலாம். 1 2 8 4 ஃபேக்டர் பண்ணும்போது 2 6 are 12, 2 4s are 2 2s are 2 3s are 2 2s are 2 1s are 2 1s are 2 6 are போவாதில். அப்போ 3 டேபிள்ஸில் பண்ணியிருக்கணும். 3 1s are 3 போவாது, அதனால் 0 3 7s are 107 ப்ரைம். அதுக்கு மேலே போவாது. 2 square into 3 into 107. சரியா? LCM வந்து
ஹெச்சிஎஃப் வந்து ஹெச்சிஎஃப் வந்து 12 சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎஃப் வந்து 12 ஸோ 12 போட்டுக்கிறேன். 12 இங்கே போட்டுக்கிறேன். 12 அப்படின்னு போட்டேன்னா இப்போ இந்த நம்பர் n கேட்குறாங்களா? n அப்படின்னும் போது இதில் இருக்கிற 12 எல்லாம் ஹெச்சிஎஃப் வந்து 12 அந்த 12 மார்க் பண்ணிக்கலாம். 2 2s are 4 3 2 மல்டிபிள் பண்ணால் என்ன வருது பாருங்கள். 2 2s are 4 4 அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். இந்த 2 கியூபை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 போட்டுக்கிறேன்னா இப்போ ஹெச்சிஎஃப்ன்றது எல்லாத்துலேயுமே அந்த 12 இருக்கு போகுது. 2 2s are 4 4 3s are 12 இது ரெண்டுத்தையும் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோ. இது ரெண்டுத்தையும் ரவுண்ட் பண்ணிக்கோ. இப்போ 2 2s are 4 4 3s are 12 ஹெச்சிஎஃப் போயிடுச்சா? இப்போ ஹெச்சிஎஃப் மார்க் பண்ணிட்டேன். எல்சிஎம் வந்து இதுதான் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு முறையாச்சும் வரணும். இப்போ இந்த 103 என்னென்ன இருக்குது? 107 இருக்கா? அப்போ 107 டிக் அடிச்சு இதையும் ரவுண்ட் பண்ணிக்க. வேறு கலரில் பண்ணிடலாம். 107 ரவுண்ட் பண்ணிட்டேன். இங்கே முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயர் வேறு என்ன இருக்குது? இது ரவுண்ட் பண்ணிட்டேன்னா இதெல்லாம் முடிஞ்சிச்சு ரவுண்ட் பண்ணதெல்லாம். இப்போ 10 பவர் இது 10 103 இருக்குது. 103 எல்சிஎம்மில் 2 பவர் 3 இருக்கா? ஒரு 3 விட்ருங்க. ஒரு 2 விட்டேன்னா மீதி 2 2 இருக்க போகுது. அந்த 2 2 இங்கே போட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு 10 பவர் 3 போட்டுக்கணும். இப்போ இது ஆக்சுவலாக 103 சரியா? ஸோ இது 103. இது ஃபஸ்ட்லேருந்தே கிளியராக பாருங்கள். ஸோ கிளியராக என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்லேருந்தே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெளிவாக பார்த்துட்டு வாங்க. ஸோ 2472ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2 கியூபு 3 இன்ட்டு 103. அதே மாதிரி 1284ஓட ஃபேக்டர்ஸு 2 ஸ்கொயர் 3 இன்ட்டு 107. இந்த n தெரியாது. என்னோட நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஹெச்சிஎஃப் வந்து 12 கூட 2 ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு எழுதிக்கிறேன். ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 12 எல்லாத்துலேயுமே இது இருக்க போகுது. 2 ஸ்கொயர் 2 2 4 4 3 12 இது முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சிச்சு. இதில் ஒரு 2 எக்ஸ்ட்ராவாக இருக்குது சரியா? இதில் ஒரு 2 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த 2 முடிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட்டு எல்சிஎம்மில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்சிஎம் அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 2 கியூபு 3 ஸ்கொயரு 5 இன்ட்டு 103 இன்ட்டு 107. எல்சிஎம்மில் எல்லாத்தையும் ஒரு முறையாச்சும் எழுதிடணும். இது முடிஞ்சிச்சா? 103 முடிஞ்சிச்சு, 107 முடிஞ்சிச்சு, 2 கியூபும் முடிஞ்சு போச்சு. 3 ஸ்கொயரில் எல்லாத்துலேயுமே ஒரு 3 இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ராவாக இதில் ஒரு 3 இருந்திருக்கும். அந்த 3 இதில் போட்டுக்க போகிறோம். அப்போ 3 ஸ்கொயரும் முடிஞ்சிச்சு. அப்போ 5 இங்கே வரப்போகுது. அப்போ இதுதான் இதோட ஆன்சராக இருக்க போகுது. புரிஞ்சுங்களா? எல்சிஎம்மில் எல்லாத்துக்குமே ஒரு முறை வந்துருக்கணும். அப்போ இந்த நம்பர் வந்து 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 இருக்கும். 2 ஸ்கொயர் இன்ட்டு இது எல்லாமே பவரில் தான். 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 இது எல்லாமே பவரில் தான் இருக்குது சரியா? 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 பவர் 1. அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். எல்சிஎம் அண்ட் எல்சிஎஃப் ஆஃப் 12 21 15. 12 வந்து எப்படி அதெல்லாம்? 2 6 are 12 2 3s are 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 21 3 7s are 21. இது வந்து 3 5s are 15. இப்போ எல்சிஎம் எப்படி பண்ண போகிறேன்? எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது 3 3 3. அப்போ ஹெச்சிஎஃப் வந்து 3ன்னு முடிச்சிடுவேன். எல்சிஎம் வந்து இதை 3 மட்டும் ஒரு முறை எழுதிப்பேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் ஒரு முறை எழுதணும். இந்த ரிமைனிங் நம்பர் 7 ஒரு முறை 5 ஒரு முறை. அப்போ என்ன வரும் பாருங்கள். 2 2s are 4 4 3s are 12 7 5s are 35 35 இன்ட்டு 12 பண்ணும்போது 2 5s are 10 2 3s are 6 7 35 0 12 420 423 420. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். the total number of factors of prime number. total number of factors of prime numberனா அந்த நம்பரு 1ன்னு வரப்போகுது. அப்போ இதோட ஆன்சர் வந்து 2 சரியா? ஸோ சேம் நம்பர். இப்போ 13 அப்படின்னா 13 ஒரு ஃபேக்டர் 1 ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் பார்த்தலாம். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் கே 3 k is 3 the zero of polynomial. For what value of k 3
இஸ் 3 a 0 of the polynomial. இப்போ எக்ஸோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 into 3 square plus 3 plus k equal to 0ன்னு வரப்போது. 3 3s are 9, 9 2s are 18, 18 plus 3 plus k equal to 0. 18 plus 3 வந்து நான் வரும்னா 21 வந்துடும். சரியா? 21 plus k equal to 0, k வந்து minus 21. சரியா? புரிஞ்சுச்சுன்னா for what value of k is 3 a 0 of polynomial. 3 வந்து 0 of polynomial அப்படின்னா 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மொத்த ஈக்குவேஷன் 0 வரும்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கும் போது k வந்து -21. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியலா. இப்போ இதுவும் மல்டிபிள் பண்ணுவோமா. √3 into √3 3 3 4s are 12 -8 வரணும். -8 வரணுமா. அப்போ என்ன பண்ணலாம், 6 2s are 12 அப்படின்னு போடலாம். 6 2s are 12ன்னு போட்டிங்கன்னா ரெண்டுத்தையுமே மைனஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அப்போ √3x². இந்த 6 எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். 6x 6 3 2s are பண்ணலாமா. √3 into 2 √3 into 2 x மைனஸ் இதையும் என்ன பண்ணிக்கலாம், -2x + 4√3 = 0. இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது √3x. √3x எடுத்தோன்னா இங்கே வெறும் x மட்டும் இருக்க போது, இங்கே வந்து 2√3 அப்படின்னு இருக்கும். 2√3xன்னு இருக்கும். சரி, 2√3 இருக்கும். எக்ஸும் வெளியிலே எடுத்துட்டோம். சரியா? ஸோ செக் பண்ணி பாருங்கள். √3 x into x x², √3 2x. இப்போ இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதே தான் இங்கே போடும். x - 2√3. இங்கே வந்து -2 போட்டாலே போதும். சரியா? அப்போ அபோவ் ஆன்சர் வந்துடும். அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து x - 2√3. இன்னொரு ஃபேக்டர் வந்து √3x - 2 = 0. x - 2√3 = 0. √3x - 2 = 0. x is equal to இந்த மைனஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 2√3ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபேக்டர் வந்து √3x = 2ன்னு வரும். x is equal to 2/√3. சரியா? இதான் வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் whose zeros are. ஆல்ஃபா வந்து 3, பீட்டா வந்து -5. ஸோ சம் ஆஃப் த ரூட் அப்படின்னும் போது 3 - 5 - 2. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்னும் போது 3 into -5 -15. ஸோ ஜென்ரல் ஃபார்ம் வந்து x² k ப்ராக்கெட்டில் வரும். k into x² minus sum of the root into x plus product of the root equal to 0. k ஓட வேல்யூ வந்து தெரியுமா, அது அப்படியே தான் வச்சுக்கணும். x² sum of the root -2, ஏற்கனவே ஒரு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2x ஆகிடும். -15 = 0. இந்த k அந்த சைட் போச்சுன்னா 0 ஆகிடும். அப்போ x² plus 2x -15 = 0. x² minus 2x, x² plus 2x minus 15 = 0. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் b ஃபார் விச். இது ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்களா. ஃபேக்டர் அப்படின்னாலே அது 0ன்னு அர்த்தம். இது 0ன்னு அர்த்தம். 2x is equal to -3, x is equal to -3/2. x is equal to -3/2 இதில் கொடுத்து b வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2x³ plus 9x² minus x minus b. 2 into x ஓட வேல்யூ -3/2 cube plus 9 into -3/2 square minus xல இந்த மைனஸும் நான் ஸ்ட்ரைட்டாகவே ப்ளஸ் போட்டுக்கிறேன். ப்ளஸ் 3/2 minus b = 0வா. இது 2வை இதை க்யூப் பண்ணும்போது 3 3s are 9, 9 3s are 27, -27. 2 2s are 4, 4 2s are 8 plus 9 into 3 3s are 9/4 plus 3/2. இந்த மைனஸ் பி அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் பி ஆகிடும். 2 1s are 2 4s are. அப்போ -27/4 -27/4 plus 9 9s are 81/4 plus 3/2 = b. ஸோ எல்சிஎம் வந்து நம்ம 4ன்னு எடுக்கலாம். 4ன்னு எடுத்தோன்னா -27 plus 81, 2 2s are 4, அந்த 2 இது கூட மல்டிபிள் பண்ணும்போது 3 2s are 6 = b. ஸோ 81 plus 6 87, 87 minus 27 0, 60, 60/4, 60/4 = b. 4 1s are 4, remaining to 4 5s are 20. அப்போ b ஓட வேல்யூ வந்து 15 வருது. சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு b ஓட ஆன்சர் 15. நெக்ஸ்ட் HCF and LCF. HCF and HCF, ஃபைண்ட் த HCF மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இந்த நம்பருக்கும் இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 3 டேபிள்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 3s are 9, 1 3 3s are 9 வராதா.
இப்போ இதோட 1001 இதை 13 இன்ட்டு 77 பண்ணால் வரும். அதே மாதிரி 385 5 இன்ட்டு 77 பண்ணால் வந்துடும். சரியா? ஆனால் இது இப்படி நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா ரெண்டுத்துலையும் இருக்கிறதா, ரெண்டுத்துலையுமே 77 தான் இருக்குது. அப்போ HCF வந்து 77. இப்படி போட்டால் மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் இது 13 டேபிள்ஸில் தான் வரும். ரெண்டுத்துக்குமே 77 காமன்றது கண்டுபிடிக்க கஷ்டம். அப்போ இதுக்கு எப்படி வேறு என்ன சார் ஷார்ட்கட் அப்படின்னா, பெரிய நம்பர் டிவைடட் பை சின்ன நம்பர் பண்ணுங்கள். 101 டிவைடட் பை 385 பண்ணனா 2 டைம்ஸ் 770 ரிமைனர் 231 வருமா? ஸோ அப்போ இதை எப்படி ஆகலாம்? 1001 385 இன்ட்டு 2 ப்ளஸ் 1. சரியா? 2 இன்ட்டு 2 ப்ளஸ் இதோட ரிமைண்டர் நான் வச்சு 231 அப்படின்னு போட்டுக்கணுமா? இப்போ இதையும் டிவைட் பண்ணலாம். 385 டிவைடட் பை 231 இதை பண்ணும்போது இதை எப்படி எழுதணும்னு பாருங்கள். பண்ணும்போது 1 ரிமைண்டர் 135 385 231 இன்ட்டு 1 ரிமைண்டர் வந்து 154. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். 231 டிவைடட் பை 154 231 டிவைடட் பை 154 1 டைம்ஸ் தான் வரும். ரிமைண்டர் 77 வந்துடும். 231 ஈக்குவல் டு 154 இன்ட்டு 1 ப்ளஸ் 77. இப்போ 154 டிவைடட் பை 77 பண்ணும்போது 2 டைம்ஸு இதில் ரிமைண்டர் கரெக்டாக 0 வந்துச்சா? அப்போ 0 வந்தால் கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதோட காமன் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக 77 இருக்கும். இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட ப்ரொசீஜர் ஞாபகம் வச்சுங்க. இதை டிவைட் பண்ணும். 1001 டிவைடட் பை 385 டிவைட் பண்ணி எத்தனை டைம்ஸ்ன்றதை போட்டுங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஆன்சரை டிவைட் பண்ணிட்டே வாங்க. இதால் டிவைட் பண்ணுங்கள். வர ஆன்சரை டிவைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக 0 வரணும். வந்துச்சுன்னா அப்போ என்ன வருதோ அதுதான் வந்து HCF வந்து 77. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஃபைண்ட் த பேர் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஷோஸ் லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னாலே எல்சிஎம்மோட வேல்யூ 78. அந்த கிரேட்டஸ்ட் டிவிசர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 13 கொடுத்துருக்காங்களா? இதை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் 78. கிரேட்டஸ்ட் டிவிசர் வந்து 13x அப்படின்னு 13 ரெண்டு நம்பரு. அதில் கிரேட்டஸ்ட் டிவைசர் வந்து 13. அப்போ இதை எப்படி ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒன்று 13x ஆகும், இன்னொன்று தான் 13y ஆகும் எடுத்துங்க ரெண்டு நம்பருக்கு. சரியா? ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே அந்த காமனாக இருக்கிறது 13. இந்த XY தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டும் சேமாக இருக்கும். 13x இன்ட்டு 13y தான் வந்து எவ்வளோனா 78. x இன்ட்டு y ஈக்குவல் டு 78 பை 13. இதை டிவைட் பண்ணோன்னா 13 6 வரும்னு நினைக்கிறேன். 6 3 18 6 1 6 7. அப்போ 6 x இன்ட்டு y வந்து 6. ஸோ x இன்ட்டு y 6னா இதில் என்னென்ன பாசிபிள் நம்பர் போடலாம் பாருங்கள். 1 5 6ன்னு வரப்போகுது. அப்படி இல்லைன்னா 2 3 6ன்னு வரப்போகுது. சரியா? 1 5 6 இல்லைன்னா 2 3 6ன்னு வரப்போகுது. ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்னென்ன பாசிபிள் எடுக்கலாம்னா 1 5 எடுத்தோன்னா நான் வரும் பாருங்கள். அப்போ இது என்ன பண்ணிடுவோம்? 1 இன்ட்டு 6 தான் 6. அப்படி இல்லைன்னா 2 3 6. இப்போ இதை x ஈக்குவல் டு 1ன்னு தரலாம். அப்படி இல்லைன்னா y ஈக்குவல் டு 6ன்னு தரலாம். அதே மாதிரி x இஸ் ஈக்குவல் டு 2 y ஈக்குவல் டு 3ன்னு தரலாம். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். 13 1 13 13 6 13 இன்ட்டு 6 6 3 18 6 1 6 78. இது பாசிபிளாக? அதே மாதிரி 2 கொடுத்தனா 13 2 26 13 3 39. இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். 4 bells are tall at 9 AM. They tall after 7 8 11 12 seconds respectively. How many times will they tall again in the next 3 hours? Next 3 hoursல எத்தனை டைம் சேமாக ரிப்பீட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலே இந்த பெல் கொஸ்டின் எப்போ ரிப்பீட் ஆகும், அதே மாதிரி வாக்கிங் போகிறவங்க எப்போ திரும்பி ரிப்பீட் பண்ணுவாங்க அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். 7க்கு 7 1 7ன்னு போட்டுக்கலாம். 8 வந்து 2 4 8 2 2 அப்போ 8 வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு போடலாம். நெக்ஸ்ட் 11 ப்ரைம் நம்பர் 11 இன்ட்டு 1 தான் போட முடியும். 12 வந்து 2 6 12 2 3 அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 1. ஸோ அப்போ இதோட எல்சிஎம்னா வரும்னு பாருங்கள். எல்சிஎம் வந்து எல்லாத்துலேயும் காமனாக இந்த 2 2க்கு ஒரு முறை போடு, இந்த 2 2க்கு ஒரு முறை போடு, வேறு எதுவுமே இல்லை.
அப்போ 2 இன்ட்டு 2 போட்டினா மீதி எல்லாத்தையுமே பண்ணணும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இன்ட்டு 2 இன்ட்டு 3 சரியா. 3 இன்ட்டு இந்த 11 வேறு ஒன்று இருக்குது, இதை போட்டு முடிச்சோம். 2 2 4, 4 2 8, 8 3 24, 24 இன்ட்டு 7, 7 4 28, 7 2 14, 15 16. ஸோ என்ன வருது பாருங்கள். என்ன வந்துச்சு, 2 7 14, 14 15 16. அப்புறமா இந்த 11 வேறு இருக்குது, 168 பண்ணனா 8 14 1 7. ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது 1848. அப்போ இதோட எல்சிஎம் வந்து 1848 வந்துச்சா. ஸோ 1848 வந்துச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா எல்சிஎம் வந்து 1848. ஸோ 3 hours கேட்டிருக்காங்க, 3 hours. அப்போ 3 hours இதெல்லாமே செகண்ட்ஸு. 3 hoursனால் மொத்தம் எவ்வளோ, 3 இன்ட்டு 1 hourக்கு 60 seconds, 60 minutes, 60 minutes into 60 அப்படின்னும் போது 3600. ஸோ இவ்வளோ நேரம் 1 hour, இது மொத்தம் 3 மணி நேரம் டிவைடட் பை 1848. இதை டிவைட் பண்ணனா அத்தனை டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும்னு அர்த்தம். சரி, அத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ இதை டிவைட் பண்ணும் போது அப்ராக்சிமேட்டாக 5.84 வருது. ஸோ 84 ரவுண்ட் நம்பர்ஸாக நம்ம போட்டுக்கலாம். அப்போ 5 times, இந்த 5 times நான் இருக்குன்னா 4 பெல்லும் ஒரே நேரத்தில் ரிப்பீட் ஆகிருக்கும். இந்த கொஸ்டின் ஒரு முறை கிளியராக புரிஞ்சுங்க. 9 மணிக்கு ஷார்ப்பாக 4 பெல்ஸ் ஒன்று அடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா 7 செகண்டு, 8 11 12 செகண்டுக்கு அப்புறமா இந்த ஃபஸ்ட் பெல் வந்து 7 எவ்ரி 7 seconds ரிப்பீட் அடிக்கும். இது எவ்ரி 8 seconds, இது எவ்ரி 11 seconds, எவ்ரி 12 seconds ரிப்பீட் ஆகும். ஒரே நேரத்தில் 4 பெல்லும் எப்போ அடிக்கும்னு கேட்டாங்கனாலே எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் வந்து 1848 seconds கழிச்சு அடிக்கும். சரி, இப்போ இது 3 மணி நேரத்தில் எத்தனை டைம் அடிச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், 3 இன்ட்டு 3600 போட்டு இந்த ஆன்சரை டிவைட் பண்ணும்போது 5.84 வருது. அப்ராக்சிமேட்டாக 5 times வரப்போகுது. சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். 2 equilateral triangle of sides of length 34, நெக்ஸ்ட் வந்து 85 ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் length of the tape that can be measured. கிரேட்டஸ்ட் லென்த்னா HCF. 2 1s 2 7s 14. அப்போ 34 2 இன்ட்டு 17 போடலாம். அதே மாதிரி 85 5 டேபிள்ஸில் பண்ணனா 5 1s 5, ரிமைனிங் 3, 5 7s 35, 5 இன்ட்டு 17. ஸோ ரெண்டுத்துலேயுமே 17 தான் இருக்குது. அப்போ 17 சென்டிமீட்டர் டேப் இருந்தால் போதும், ரெண்டுத்தையுமே மெஷர் பண்ணிடலாம். சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரூவ் தட் √3 இஸ் irrational. சரியா, ப்ரூவ் தட் √3 இஸ் irrational. இதை வந்து நம்ம நிறைய முறை போட்டிருப்போம். சரியா, அதே மாதிரி போட்டிருக்கோன்னா பண்ணுங்க. 3√5 வந்து a/b ஃபார்ம்னு எடுப்போம். a/b வந்து ரேஷ்னல் அப்படின்னு எடுத்துகிட்டு சால்வ் பண்ணி போடுறேன். இது ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இந்த 2 numbers are in the ratio of 21:17. If their HCF is 5, HCF வந்து 5. சரி, HCF வந்து 5. அப்போ ஃபைண்ட் தட் நம்பர்ஸ் ஒன்றும் கிடையாது. HCF அப்படின்னு நம்ம போது ரெண்டுத்தையுமே காமனாக இருக்குது. 21x இன்ட்டு 17xன்னு இருக்க போகுது. ஸோ HCFன்றதான் 5. அப்போ ரெண்டுத்தையும் அதோட மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 21 இன்ட்டு 5 ஒரு நம்பரு, 17 இன்ட்டு 5 ஒரு நம்பரு. 21 இன்ட்டு 5 பண்ணனா 5 1s 5, 5 2s 10. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 105. நெக்ஸ்ட் நம்பர் வந்து 17 இன்ட்டு 5, 5 7s 35, 5 1s 5, 85. சரியா. ஸோ அப்போ ரெண்டு நம்பர் 105 and 85. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் என்னோட லாஜிக் அப்படின்னா ஒரு முறை கொஸ்டினை தெளிவாக படித்து புரிஞ்சுங்க. ஆர்மி கான்டிஜன் 1000 members டு பி மார்ச் பிஹைண்ட் த ஆர்மி பேண்ட். ஆர்மி பேண்ட் வந்து 56 members, சோல்ஜர்ஸ் வந்து ஆர்மி கான்டிஜன் 1000, பேண்ட் வந்து 56 members in a parade. The two groups are to march in the same number of columns. Same numberனா HCF. the maximum number of columns ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிச்சா போதும். 1000 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 5s are 00, 2 2s are 4, 1 2 5s are 250, 5 5s are 550, 5 1s are 5 10s are 2 5s are 1 2 3. அப்போ 1000 2 power 3 into 5 cube போட்டுக்கலாம். அதே மாதிரி 56 2 2s are 4, 1 2 8s are 16, 2 7s are 14, 2 7s are 2 1s are 14, 2 7s are 2 cube into 7 56. அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக 2 power cube 2 cube இருக்குது. ஸோ 2 cube 2 2s are 4, 4 2s are 8. அப்போ காலம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம் வந்து 8 தான் இருக்கும். சரியா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம் வந்து 8 தான் இருக்கும். சரியா.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இஃப் ஒன் ரூட் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் இஸ் 3, ஒன் ரூட் வந்து 3, ஃபைண்ட் த அதர் ரூட் ஆல்சோ p வேல்யூ. இப்போ என்ன பண்ணோம், x² - 3x + p. ஒரு ரூட் ஆல்ஃபா வந்து 3யா, ஆல்ஃபாவை 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 0ன்னு வரப்போகுது. 2x², அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வாங்க. 2 × 3² - 3 × 3 + p = 0 வரப்போகுது. 3 3s are 9, 9 2s are 18 - 9 + p = 0. 18 - 9 வந்து 9, 9 + p = 0, p = -9. சரியா, p = அப்போ p = -9. இப்போ இந்த ஈக்குவேஷன்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2x² - 3x -9 = 0வா. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நார்மலாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணுறாங்க. 2 9s are 18, -18 -3 வரணும். 3 6s are 18, -6. சரியா, -6 கொடுத்தீங்கன்னா வந்துடும். 2x² + 3x - 6x -9 = 0வா. x காமனாக எடுத்தீங்கன்னா 2x + 3, 2x + 3னா இங்கேயும் 2x + 3, இங்கே -3, -3 2s are 6 -9, x -3 ஒரு ஃபேக்டர், 2x + 3 ஒரு ஃபேக்டர். அப்போ x - 3 = 0, 2x + 3 = 0 போட்டிங்கன்னா x = 3 ஒரு ஃபேக்டர், 2x = -3, x = -3/2, 3/2 ஒரு ஃபேக்டர். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a if 3 alpha plus 2 beta value 20 கொடுத்துருக்காங்களா. சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -b/a வா. ஏவோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ வந்து -6, சியோட வேல்யூ a. -b/aனா -6/1. அப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து 6ன்னு வருது. சரி, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 6, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து c/a. சரியா, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அவங்க கொடுத்தது 3 ஆல்ஃபா + 2 பீட்டா வந்து 20. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 6. இப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன், 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஈக்குவேஷன் 1 அப்படியே எடுத்துக்கிறேன். 3 ஆல்ஃபா + 2 பீட்டா = 20. ஈக்குவேஷன் 2வை × 2 பண்ணனா 2 ஆல்ஃபா + 2 பீட்டா = 2 6 are 12, மைனஸ் பண்ணால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 3 - 2 ஆல்ஃபா, 20ல் 12 போச்சுன்னா 8 ஆல்ஃபா 8. அப்போ பீட்டா வந்து 8, இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆல்ஃபா 8 + பீட்டா = 6, பீட்டா = 6 - 8 வந்து பீட்டா = -2. சரியா, அப்போ அவங்க ஏ தானே கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா = a. ஆல்ஃபாவோட வேல்யூ 8, பீட்டா வேல்யூ -2. அப்போ 8 2s are 16, ஏவோட வேல்யூ வந்து -16. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். வாட் வில் பி த லீஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் பிளாங்க்ஸ் if 3 pieces of timber 42, 49, 60 divided into planks of same length அப்படின்னும் போது HCF கண்டுபிடி. 42க்கு 2 2s are 4, 1 3 7s are 21. அப்போ 2 × 3 × 1ன்னு போடலாம். 49 7 7s are 49 பண்ணலாம். 63 3 2s are 3 3 1s are 3 7s are 21, 3 × 3 × 7. அப்போ HCF வந்து எல்லாத்துலேயுமே என்ன தான் இருக்குது, 7 தான் இருக்குது. அப்போ HCF வந்து 7. ஸோ 42 / 7, 49 / 7, 63 / 7, 7 1s are 7 6 are 7 7s are 7 9s are. அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணினா 13, 12 13 + 9 22. சரியா, நம்பர் ஆஃப் பிளாங்க்ஸ் ரெக்வயர்டு வந்து 22. HCF எடுத்துட்டு ஒன்று வந்து தனித்தனியாக டிவைட் பண்ணி 22. ஓகேவா, தேங்க்யூ.